ஆவிக்குரிய பாரத்தையும் ஜெப பாரத்தையும் கத்தர் கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? பார்த்தா தெரியலையே, எல்லாருமே கொஞ்சம் தூக்கு குணம் இருக்கிற மாதிரி தெரியுது. சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விழித்திருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, தூங்குறீங்களா? பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தூங்குறீங்களா? தூக்கம் வந்துச்சுன்னா போய் மூச்சை கழிட்டு வந்துருங்க. ஆமென். எல்லாரும் பைப்பில் வேதம் வச்சிருக்காங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். எடுத்தவங்க யாராவது ஒருத்தருக்கு சொத்தமாக வாசிங்க பார்க்கலாம். பக்கம் 280 புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல. 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதனாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது மேலனும் செய்கிறது. அல்லேலூயா. தெசலோனிக்கே சபையில பார்த்தோம்னா யாரு வந்து பேசினாலும் யாரும் பேசுறாங்கன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்களாமா. அல்லேலூயா. தெசலோனிக்கே சபை எப்படியாமா, யாரு பேசினாலுமே யாரு பேசுறாங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி, அவங்க சரியான பாதையில் நடக்கிறாங்களா, அதை பார்க்க மாட்டாங்களாமா. எதை பார்ப்பாங்களாமா? இது மெய்யாகவே, சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம், இது மெய்யாகவே தேவனுடைய வசனம் தான். சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னா அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் தெசலோனிக்கே சபையாக இருக்க விரும்புறீங்க? ஆமென். பேசுறவர்களை பார்க்க கூடாது, என்ன பேசுறோமே அதை தான் பார்க்கணும். அல்லேலூயா. எங்களுடைய சொந்த கருத்தை அல்ல, தேவ வசனத்தில் இருக்கிற வார்த்தை தான் நாங்கள் பேச போகிறோம். ஆமென். எத்தனை பேர் கேட்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க? கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுவிடக் கூடாது. அது நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? அதை அபியாசப்படுத்தணும். ஆமென். கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் ஜெபித்துக் கொள்வோம். எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரே கிரியை செய்யட்டும் ராஜா. நாங்கள் கடந்து சென்றாலும் தகப்பனே, அந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த, அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. நீரே எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். நல்ல ஒரு ஆவிக்குரிய எண்ணத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்போதான் ஸ்டார்டே பண்ண போறோம். ஆமென். எல்லாம் கேட்கறது கொஞ்சம் உற்சாகமா இருக்கு. நிறைய பேர் பார்த்தா கொஞ்சம் டல்லா இருக்கு. ஏன்னா எனக்கே கொஞ்சம் டல்லா தான் இருக்குது. ஆமென். உற்சாகமா இருங்க. இந்த உலகமே பார்த்தோம்னா ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்யுது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஒரு பிரமாணமே என்னன்னு தெரியலங்கிறீங்களா? பிரமாணம்னா ஒரு சட்டத்திட்டத்தின் படியில, ஒரு லாவின் படியில, ஒரு அடிப்படை, ஒரு விதிமுறையின் படியில தான் இந்த உலகமே செயல்படுது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா உலக பிரகாரமா சொல்லணும்னா ஒரு சட்ட விதிமுறைப்படி இப்போ வண்டியில் நம்ம ரொம்ப தூரம் போறோம், சிக்னல் போடுறாங்க, ரெட் கலர் சிக்னல் போட்டா என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, சத்தமா தான் பேசுங்களே. ரெட் கலர் சிக்னல் போட்டா என்ன பண்ணுவாங்க? நிக்கணும். பச்சை கலர் சிக்னல் போட்டா இப்போ சரி, வண்டியில் நம்ம போயிட்டு இருக்கும் போது லெஃப்ட் சைடு போகணுமா இல்ல ரைட் சைடுல நம்ம போகணுமா? ரோட்ல போகும்போது வண்டியில் நீங்க போயிட்டு இருக்கீங்க, லெஃப்ட் சைடு வந்தா ரோட் ஓரமா போகணுமா இல்ல ரோட்டுக்கு அந்த சைடு ரைட் சைடு போவீங்களா? ஓரமா போய் லெஃப்ட் சைடு போவீங்களா ரைட் சைடு போவீங்களா? அத சொல்லுங்க. சத்தமே கடமை, நான் மட்டும் தான் பேசுற மாதிரி இருக்கு. என்னோட கூட நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். லெஃப்ட் சைடு தான் போகும். ஏன்னா சட்ட விதிமுறை என்னன்னா லெஃப்ட் சைடு தான் போகணும். ரெட் கலர் சிக்னல் போட்டா நிக்கணும். அது இல்ல அந்த சிக்னலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, அதை எங்கிட்ட யாருமே சொல்லல, நான் தான் போவேன்னு சொல்லி போனேன்னு என்ன பண்ணுவாங்க? சட்ட விதிமுறைகளை மீறும் போது, லாபம் மீறும் போது என்ன பண்ணுவாங்க? நமக்கு தண்டனை கிடைக்கும். கிடைக்குமே கிடைக்காதா? இல்ல அது எனக்கு தேவையில்லைங்க, நான் உங்களை யாரும் சிக்னலை வைக்க சொன்னா அது எனக்கும் இல்லை, என் ரோட்ல நான் எங்க வேணா போவேன், என் வண்டி எங்க வேணா போவேன்னு சொல்லிட்டு நீங்க ஆப்போசிட் சைடு ஏறி போனீங்கன்னா யாராவது உங்களை சும்மா விடுவாங்களா? பார்த்துட்டு சும்மா விடுவாங்களா? போலீஸ்காரங்க பார்த்துட்டு சும்மா விடுவாங்களா? என்ன கிடைக்காதுங்க? தண்டனை கிடைக்குமே கிடைக்காதா? அதே போல இந்த உலகத்துல ஒவ்வொரு காரியமே பிரமாணத்தின் அடிப்படையில, சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த உலகமே செயல்படுது. தேவனும் கூட நமக்கு ஒரு சில சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு சில பிரமாணங்களை நமக்கு தேவன் வைத்திருக்கிறார்.
பின்னாடி உட்காந்து கேட்கலாம், கொஞ்சம் முன்னாடி கூட வந்து உட்காந்துங்க. கேட்டுச்சுன்னா சந்தோஷம், அங்கே கூட இருந்து கேளுங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்பது தான் சந்தோஷம். சொல்லுங்க, தேவனுடைய பிரமாணத்தை கேட்கறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? தேவன் நமக்கு எல்லா காரியங்களுமே பிரமாணத்தின் அடிப்படையில் தான் எல்லா காரியங்களுமே செஞ்சுட்டு இருக்காரு. உலக ரீதியா பார்த்தோம்னா ஒரு பிரமாணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து உண்டாக்குன ஒரு பிரமாணம் புவியீர்ப்பு விசை. ஆமென். புவியீர்ப்பு விசைன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு பிரமாணத்தை உண்டாக்கி இருக்காரு. ஒரு பாலை எடுத்து நம்ம இப்படி மேல போனோம்னா என்ன ஆகும்? அப்படியே மேலதானே போகும், மேலதானே போடுறோம். ஆனா மேலேயே போதால கீழே திரும்பி வந்துருதா? கர்த்தர் என்ன அப்பேற்பட்ட ஒரு பிரமாணத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். அதே போல நம்மளோட சரீரத்தை கர்த்தர் பார்த்தோம்னா ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில உண்டாக்கி இருக்காரு. நம்ம ஏதாவது சாப்பிடும் போது என்னன்னா அது செரிமானம் ஆகி ஜீரணமாகி அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை கர்த்தர் நமக்கு என்னன்னா ஒரு நேர்த்தியாய் நம்மளை சிருஷ்டித்து இருக்கிறார். ஆமென். ஒரு சரீரத்தை நம்மள ஏதாவது ஒன்று நீ உண்டாக்குன்னு சொல்லி நம்ம கிட்ட என்ன பண்ணுவா? முன்னாடி ஒரு கண்ணை வைக்கலாம், பின்னாடி சைடுல 2 கண்ணை வைக்கலாம், ஒரு 4-5 கை சேர்த்து கூட வைக்கலாம். ஆமென். ஆனா அப்படி வச்சா நம்ம சரீரம் பார்க்குற மாதிரி இருக்குமா? ஒரு வித்தியாசமா கோரமா இருக்கும். ஆமென். ஆனா கர்த்தர் பார்த்தோம்னா ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் ஒரு சரீரம் எப்படி இருக்கணும், ஒரு உடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரியாக சிருஷ்டித்து நம்மளை படுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதே போல நம்ம இப்ப ஆவிக்குரிய ரீதியா நம்ம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து இன்னொரு பிரமாணத்தை வச்சிருக்கார். விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தை சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. விதைப்பும் அறுப்பும் பிரமாணம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம எதை விதைக்கிறோமோ, சத்தமா சொல்லுங்க, எதை விதைக்கிறோமோ, நெல்லை விதைச்சா, காய்கறி விதைச்சா, கத்திரிக்காயை விதைச்சு எனக்கு மாதுளங்காய் தான் வேணும்னு சொல்லி நினைப்பீங்களா? நீங்க போயிட்டு நான் போய் கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் விதை எடுத்து போடுறீங்க, தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்க. ஆனா பார்த்தா கத்திரிக்காய் செடி, ஆனா எனக்கு நான் மாதுளங்காய் தான் வேணும், எனக்கு மாதுளம்பழம் தான் வேணும்னு நினைச்சா மாதுளம்பழம் வருமா? கர்த்தர் அப்பேற்பட்ட பிரமாணத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்போம். நம்ம நல்லதை விதைச்சா என்ன வரும்? பகையை விதைச்சா சொல்லுங்க, அதுக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்குங்க. நன்மையை விதைச்சா நமக்கு அநேகர் மூலமாக நன்மைகள் வரும். நம்ம நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நன்மை வரும். அதே நம்ம பகைவே செஞ்சுட்டு கெடுதலே செஞ்சுட்டு இருந்தோம்னா பகை தான் பின்னாடி வரும். ஏன்னா கர்த்தர் அப்பேற்பட்ட பிரமாணத்தை உண்டாக்கி இருக்கிறார். விதைப்பும் மறுப்பும், நீ என்ன விதைக்கிறியோ அதை தான் அறுப்பு அப்படின்னு. அதே போல இப்போ ஒரு முக்கியமான பிரமாணத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரமாணத்தை பார்க்க போறேன். பார்க்கறதுக்கு ரெடியா? கேட்கறதுக்கு ரெடியா? அதாவது நமக்கான காரியங்களை, நமக்கான சுகம், பலன், ஆசீர்வாதம், எல்லா பிரச்சனைகளுக்கான பதிலும் நம்ம எந்த பிரமாணத்தின் மூலமா நம்ம பெற்றுக்கொள்ள போறோங்கிறத நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? சுகம் வேணுமா உங்களுக்கு? பலன் வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? எல்லா ஆசீர்வாதமே உங்களுக்கு வேணுமா? அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு வேணும்னா அதே போல பிரமாணத்தை தான் நம்ம பின்பற்ற வேண்டியதா இருக்கு. அதே போல பாருங்க, இந்த பிரமாணங்கள் ரொம்ப முக்கியமான காரியம் தான். ஏன்னா இந்த பிரமாணம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு நாள் 2 நாள் வேலை செய்யறது கிடையாது. யாராவது ஒரு சிலருக்கு மட்டும் வேலை செய்யறது கிடையாது. ஒரு சின்ன பையன் பால் தூக்கி போட்டாலும் என்ன ஆகும்? பால் போயிட்டு கீழே வரும். பெரிய ஆள் தூக்கி போட்டாலும் போயிட்டு கீழே தான் வரும். வயசானவங்க தூக்கி போட்டாலும், இல்ல ராத்திரி தூக்கி போட்டாலும், பகல தூக்கி போட்டாலும், ஒரு மழை காலத்துல வெயில் காலத்துல எப்ப தூக்கி போட்டாலுமே பிரமாணம் தான். ஆமென். அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா வாக்கு தத்தங்கள் மாதிரி. கர்த்தர் ஒரு பிரமாணத்தை வச்சுட்டாருன்னா அது 100% என்ன ஆகும்? சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய பிரமாணம் 100% ஒர்க் ஆகும். அது இன்னவங்களுக்கு தான் ஒர்க் ஆகும், இன்னவங்களுக்கு தான் ஒர்க் ஆகாது, நல்லவங்களுக்கு தான் ஒர்க் ஆகும், கெட்டவங்களுக்கு தான் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியம் கிடையாது. கர்த்தர் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அது சகலத்து பேருக்கும் அது நிறைவேறும். ஆமே. அதனாலதான் மழை பெஞ்சா நல்லவங்களுக்கு மட்டும் பெய்யறது கிடையாது. ஆமே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஏன்னா கர்த்தருடைய பிரமாணம் எல்லாருக்குமே பொருள் பாருங்க. அப்பேற்பட்ட பிரமாணம் நம்ம எந்த பிரமாணத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா விசுவாச பிரமாணத்தை குறித்துதான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நமக்கு சுகம் பார்த்தோம்னா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். பலனை எந்த பிரமாணத்தின் மூலமா பெற்றுக்கொள்ள போகிறோம்? விசுவாச பிரமாணம். ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? விசுவாச பிரமாணத்தை பார்க்க போறோம். பாருங்க, டேனியல் கூட சொன்னாரு, ஜெபம் பண்ணும்போது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம்னா கிடைக்கல. என்னன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிக்க வேண்டியதா அவசியமா இருக்கு. ஆமே. அப்ப நம்ம விசுவாச பிரமாணத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அது முக்கியமா? விசுவாச பிரமாணம் நமக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது என்னன்னா எபிரேயர் 11:6 எடுத்தவர்கள் வாசிக்க வைக்கலாம். எபிரேயர் ஆமென்.
சொல்லுங்க பாக்கல, என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல், சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆமென். நானும் கொஞ்சம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். டைமும் கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்ச நேரம் தான் பேச போறேன். உற்சாகத்தோடு ஜாக்கிரதையா கேளுங்க. காதுலவன் கேட்க கடவுள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் உற்சாகத்தோடு கேட்கும் போது அந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே போல நமக்கான கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம முற்றிலுமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. வேதவசனம் இன்னொரு கூட மடிமா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆமென். எப்படி நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும்? விசுவாசம் இல்லைன்னா தேவனிடத்துல நாம அன்பு கூறவே முடியாது. உண்மையா இல்லையா? விசுவாசம் இல்லாம இல்லைங்க நான் கர்த்தரை நேசிக்கிறேங்க, கர்த்தரை நேசிக்கிறேங்க, நான் டெய்லியும் ஜெபத்துக்கு நான் டெய்லியுமே சர்ச்சுக்கு போறேங்க, டெய்லியுமே ஆராதனைக்கு போறேங்க அப்படின்னு சொன்னாலும் தேவனிடத்துல நம்ம பிரியமா இருக்கவே முடியாது. பாருங்க, அதை காட்டில முக்கியமா ஒரு வசனம் சொல்லு பாருங்க, தேவனிடத்துல நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம தேவனிடத்துல ஏதாவது பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்காதன்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாம தேவனிடத்துல நீ எதையாவது பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நீ நினைச்சு கூட பார்க்க கூடாதாமா. அல்லேலூயா. தேவனிடத்துல உங்களுக்கு எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னு ஆசையா இருக்கிறீங்களா? தேவனிடத்துல இருந்து நீங்க எதையாவது பெற்றுக்கொள்ளணும், எதையாவது வாங்கிக்கணும், அவரிடத்துல நான் கிட்ட போய் சேரணும் நீங்க எதிர்பார்க்கீங்களா? வேதவசனம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் அது கூடாத காரியம். ஆமென். ஆமென். விசுவாசம் இல்லாமல் அது கூடாத காரியம். அப்ப நீங்க தேவனிடத்துல போகணும்னாலும், தேவனிடத்துல இருந்து நீங்க எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னாலும் அதுக்கு என்னதான் காரணம், என்னதான் வேணும்? விசுவாசம். சத்தமா சொல்லுங்க, விசுவாசம். காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். ஆமென். விசுவாசம் உற்சாகத்தோட கத்தல். அதே போல பாருங்க, அது மாத்திரம் இல்ல, நம்ம ரட்சிப்பை கூட எதன் மூலமா தான் பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தின் மூலமா தான் ரட்சிப்பை கூட நம்ம பெற்றுக்கொள்ள. ரட்சிப்பு மாத்திரம் கிடையாது, சுகம் மாத்திரம் கிடையாது, நமக்கு தேவையான எல்லா காரியங்களையுமே நம்ம எதனாலதான் பெற்றுக்கொள்ள முடியும்னா இந்த விசுவாசம் என்கிற பிரமாணத்தின் மூலமாக தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சுகமா இருக்கட்டும் சரி, பலனா இருக்கட்டும் சரி, ஆசீர்வாதமா இருக்கட்டும் சரி, ரட்சிப்பா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமா இருந்தாலுமே கூட பார்த்தோம்னா நாம் அதை விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏத்துக்கிறீங்களா? விசுவாசம் தேவைன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம டெய்லியும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு விசுவாசம் இன்னும் அதிகமாகிறதுக்கு இன்னும் அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதவசனம் அநேக வசனத்துல நமக்கு பைபிள்ல நிறைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுகம் எப்படி கிடைக்குதாமா? இயேசு கிறிஸ்து அநேகரை சுகப்படுத்தியுள்ளார். தன்னுடைய வாழ்நாளில பார்த்தோம்னா வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆமென். அதனாலதான் அவங்களுக்கு என்ன வந்தது? சுகம் கிடைச்சது. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு, அவருக்கு பவர் இருக்குது. ஏசப்பாவுக்கு பவர் இருக்கு இல்லையா? ஏசப்பாவுக்கு எல்லா வல்லமையும் இருக்கு, எல்லா வல்லமையுமே இருக்கு. அவர் நினைச்சா எல்லாருக்குமே குணப்படுத்த முடியும். இப்போ ஒருத்தர் வந்து சுகத்துக்காக கேட்கறாங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, நான் எனக்கு இருக்கிற வல்லமையினால சொல்றேன்னு சொல்லல, நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்க, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. அப்ப சுகம் எதனால வருது? சுகம் எதனால வருது? அப்புறம் மார்க் 5:34 சொல்லப்பட்டிருக்குது. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் உன்னை ரட்சிப்பு எங்கிருந்து வருது? விசுவாசம். சுகம் எங்கிருந்து வருது? விசுவாசத்துல தான் எல்லாமே வருது. பாருங்க, அது மாத்திரம் இல்ல, விசுவாசம் பார்த்தோம்னா அநேக காரியங்களையும் செய்ய முடியும். வேதவசனம் சொல்லுது, கடுகள விசுவாசம் இருந்தா கூட நம்ம என்ன பண்ண முடியுமா? மலையை பெயர்ந்து போக முடியும். அல்லேலூயா. அப்படிதாங்க வேதவசனம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த 100க்கு அதிபதி கூட பார்த்தோம்னா தன்னுடைய ஊழியக்காரனுக்காக வந்து தேவனிடத்தில் கேட்கும்போது விசுவாசத்தின் மூலமாக அற்புதங்களையும் அவன் பெற்றுக்கொண்டான். அப்பேற்பட்ட விசுவாசத்தை நம்ம உடையவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. கேக்குறீங்களா? அல்லேலூயா. இந்த விசுவாசம் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இந்த விசுவாசம் வந்து கர்த்தர் கொடுக்கறது இல்ல, நாம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி வாழ்றோம், நம்மளுடைய கிரியைகள் எப்படி இருக்குது, அதன் அடிப்படையில தான் கர்த்தர் வந்து நமக்கு
ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். இல்லைங்க, நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம் 5 டைம் ஜெபம் பண்றேங்க, அதனாலதான் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நான் டெய்லி ஒரு 3 டைமாவது உபவாசமா இருக்கிறேன், டெய்லி நான் 2 டைம் உபவாசமா இருந்து ஜெபம் பண்றேன், அதனாலதான் நான் நல்லா இருக்கேன், அதனாலதான் நான் ஆசீர்வாதமா இருக்கேன், நீங்களும் அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆமென். சொல்றவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. இருக்கிறது நல்லது, அதனாலதான் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, விசுவாசம்ங்கிறது பார்த்தோம்னா நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம விசுவாசமா இருக்கும்போது நம்ம எல்லா காரியங்களுமே பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். கேக்குதா பேசுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இருந்தா பேசுவோம். அல்லேலூயா. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய பேர் தன்னுடைய கிரியைகளின் மூலமாக, நான் செய்யற காரியங்களின் மூலமாக தான் நான் கர்த்தரிடத்திலிருந்து எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்றேன், அதே போல கிரியைகள் மாத்திரம் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தோம்னா ஒரு எண்ணெய் எடுத்து என் தலையில ஊத்தி நான் தொடச்சு ஜெபம் பண்ணா மட்டும்தான் கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர். அப்படியே ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் செய்ய மாட்டாரா? இல்ல ஒரு பாஸ்டர் வந்து என் தலை மேல கை வைக்கணும், அப்பதான் எனக்கு சுகம் தருவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? அல்லேலூயா. சுகம் வந்து இப்ப பாஸ்டருடைய கையில இருக்கா, எண்ணெயில இருக்கா, இல்ல தேவனுடைய வார்த்தையில வசனத்துல இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். சுகம் எதுல இருந்து வருது? அப்புறம் ஏன் எண்ணெய் ஊற்றி ஜெபம் பண்ணுறோம், தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுறோம், முட்டி போட்டு மிளகா போட்டு உபவாசம் போட்டு எல்லாம் ஜெபம் பண்ணுறோம்? அல்லேலூயா. எல்லாரும் டவுட்லயே இருக்கிறீங்க. அல்லேலூயா. நம்மளால அதை ஜெபிக்கிறது நல்லது, உபவாசத்தோடு ஜெபிக்கிறது நல்லது, ஆனால் அது எல்லாமே விசுவாசம் இல்லாமல் பண்ணா அது ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. வேதவசனம் அப்படிதான் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் எதை செஞ்சாலுமே அது வேஸ்ட் தான் சொல்லுது. அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல கூட பார்த்தோம்னா இந்த நியாயப்பிரமாணம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன நினைச்சிருக்காங்க, நியாயப்பிரமாண கட்டளைகள் எல்லாம் நம்ம கீழ்ப்படிச்சு அதன்படி நடந்தோம்னா கண்டிப்பா நம்ம ரட்சிக்கப்படுவோம், கண்டிப்பா நம்ம பரலோகத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு அதையே தொடர்ந்து கீழ்படுத்திட்டு அதையே செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க நிறைய பேரால. அவன் நிறைய பேருக்கு அந்த நியாயப்பிரமாணத்துல கரெக்டா செஞ்சுட்டு வந்தாங்க, இருந்தாலும் கூட முழுவதுமாக தேவனிடத்துல அவங்களால போய் சேர முடியல. ஆமென். முழுவதுமாக தேவனிடத்துல போய் சேர முடியல. கர்த்தர் 10 கட்டளைகள் தான் கொடுத்தாரு. எத்தனை கட்டளை கொடுத்தாரு? 10 கட்டளைகள் தான் கொடுத்தாரு. ஆனாலும் கூட எல்லாராலையும் சரியா அதை பின்பற்ற முடியல, கீழ்ப்படிய முடியல. அப்படி பின்பற்றா எல்லாருமே பரலோகத்துக்கு போயிருக்கோம். கர்த்தர் ஏசப்பாவை இங்க வந்து அடிபடணும், சாவுங்கிற எந்த ஒரு காரணமும் இருந்திருக்காரு. ஆமாவா இல்லையா? அப்புறம் ஏன் கர்த்தர் வந்தார்னா, அந்த கிரியைகளின் மூலமாக நாம் நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது என்பதை காட்டுறதுக்காக தான் ஏசப்பா வந்தார். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. பாருங்க, ஏசப்பா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாரு? 10 கட்டளைகளை கொடுத்தாரு. அதை கொடுத்து நாம ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லி தான் அதை கொடுத்தாரு. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியலன்னா, அந்த கட்டளைகள்லாம் கீழ்படிச்சு நம்மளால வாழ முடியல. அப்படி வாழ முடிஞ்சா நம்ம என்ன பண்ணிருப்போம்? பரலோகத்துக்கு போயிருப்போம், ரட்சிக்கப்பட்டிருப்போம், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள இருக்க முடியும். ஏசப்பாவும் இந்த உலகத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஏசப்பா இங்க வந்திருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்னா, நம்முடைய கிரியைகளினால நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல, நம்முடைய கிரியைகளினால பரலோகத்துக்கு போக முடியல, நம்மை நாமளே ரட்சித்துக் கொள்ள முடியல. அப்ப என்ன வேணா, நான் இறங்கி வந்து என் மகனுக்கு நான் ஏதாவது செஞ்சாதான் பண்ண முடியும் தான் ஏசப்பா இங்க வந்தார். அல்லேலூயா. அதை நாம் விசுவாசிக்கும் போது, இப்ப என்ன சொல்லுங்க பார்க்கலாம், இப்போ கட்டளைகளை கீழ்ப்படியும் போது நம்ம இப்ப ரட்சிக்கப்பட முடியுமா, இல்ல ஏசப்பாவை நம்ம விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்பட முடியுமா? ஆமென். வார்த்தையே வரலையே எல்லாருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ரட்சிப்பு எங்க இருந்து வருது சொல்லுங்க பாப்பா? ஏசப்பா கிட்ட இருந்து வருதா, ஏசப்பாவை விசுவாசிக்கிறதுல இருந்து வருதா, இல்ல நம்முடைய கிரியைகளில் இருந்து வருதா? ஆமென். நிறைய பேர் இல்ல இதுல இருந்தா வருது, கட்டளைகள் கீழ்ப்படினா, அந்த கட்டளைகள் கீழ்ப்படிது நம்முடைய நலனுக்காக, நம்முடைய விசுவாசம் பெருகுவதற்காக, நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில போகிறதுக்காக. அல்லேலூயா. ஆபிரகாம் கூட பார்த்தோன்னா நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடியே அவன் விசுவாசத்துல வல்லவனா இருந்தான். ஆமாவா இல்லையா? அப்ப நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் எப்படி பார்த்தோன்னா நமக்கு விசுவாசம் தந்தையே ஆபிரகாம் தான். ஆமென். நமக்கு விசுவாசத்தின் தந்தை யாரு?
ஆபரகாம். ஆனா அப்ப இருந்த காலகட்டத்துல நியாயப்பிரமாணம் இல்ல, கட்டளை இல்ல, எதுவுமே இல்ல. ஆனாலும் அப்புறம் எப்படி ஆபரகாம் விசுவாசம் தந்தையானா இயேசு கிறிஸ்துவை தேவனை விசுவாசிக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. தேவனை பார்க்காமல் இருந்தும் தேவனை காணாதவராய் இருந்தும் கூட ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த போது எனக்காக ஒருத்தர் இருக்காரு, என்னை படைச்சவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்னை கொண்டு எல்லா காரியங்களுமே செய்வாரு, என்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கும் போது அவன் விசுவாசத்தில் வல்லவனாயானான், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த விசுவாசத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய காரியங்கள் இருக்கு. கொஞ்ச நேரம் தான் பேச போறேன், கேக்குறீங்களா? ஆமென். அப்ப இந்த விசுவாசத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அது மாத்திரம் இல்ல, நம்ம உயிரோட வாழ்னாவே விசுவாசம் கண்டிப்பா தேவை. விசுவாசத்தினாலே நீதிமான். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நம்ம உயிர் வாழ முடியும்? எப்படி நம்ம பிழைக்க முடியும்? விசுவாசத்தினாலே. ஆபகுக் சொல்றாரு பாருங்க, 3:17 எடுத்தவங்க வாசிங்க. ஆபகுக் 3:17 எடுத்தவங்க வாசிங்க. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், ஆமென். திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஆமென். ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஆமென். வயலில் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கு. ஆமென். தேவனுக்கு களிகூறுவேன். ஆமென். பாருங்க, ஆபகுக்கு பார்த்தா எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கானம்மா சொல்லுங்க பார்க்கலாம். அத்திமரம். இப்போ நம்ம காலகட்டத்துல எத்தனை காரு வச்சிருக்கோம், எத்தனை வீடு வச்சிருக்கோம், எத்தனை நிலம் வச்சிருக்கோம். அந்த காலகட்டத்துல எத்தனை மரம் வச்சிருக்காங்க, எத்தனை திராட்சை செடி பழம் வச்சிருக்காங்க, எத்தனை ஆடு மாடுகளை வச்சிருக்காங்க, அதுதான் கணக்கு. ஆனா பாருங்க, ஆபகுக்கோட சூழ்நிலை எப்படின்னா, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. என் ரட்சிப்பின் தேவனுக்குள். அப்ப ஆபகுக்கோட விசுவாசம் எப்படி இருக்கு? எதுவுமே இல்லைனாலும் கூட சொல்லுங்க பாருங்க, எதுவுமே இல்லைனா கூட, சத்தமா சொல்லுங்க, எதுவுமே இல்லைனாலும் கூட, எந்த பயனுமே இல்லைனாலும் கூட, என்கிட்ட எதுவுமே ஒண்ணுமே இல்லைனாலும் கூட, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் கர்த்தரை விசுவாசிப்பேன், நான் பிழைத்துக் கொள்வேன். அப்ப ஒரு நீதிமான் எப்படி பிழைப்பான்னா, விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நீதிமான் பிழைக்கும். வேதவசனமும் அப்படிதான் சொல்கிறது. அப்ப அந்த விசுவாசத்தை நாம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்குது. பாருங்க, எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 11:1 விசுவாசம்னா என்னங்கிறதை கொஞ்ச நேரம் பார்ப்போம். எபிரேயர் 11:1 எடுத்து சத்தமாக வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, வார்த்தை சொல்லுகிறது விசுவாசமானது என்னன்னா, பைபிள் சொல்லுது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. சொல்லுங்க பார்க்கலாம், கையை வச்சிருங்க. இப்படிதான் சொல்லும் போல, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். மணி சொல்லுங்க, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. அதுதான் விசுவாசம். ஆனா அப்படின்னா என்ன சொல்லுங்க. ஆனா அப்படின்னா என்ன, அதுதான் தெரியாது. அல்லேலூயா. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பப்படுகிறவர்களின் உறுதினா என்னன்னா, நம்பிக்கை என்ன, ஒரு ஹோப். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து சுகமாவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? கேக்குறீங்களாமா பின்னாடி? ஃபர்ஸ்ட் நம்ம சுகமாகணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியுமாமா, அந்த சுகத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அந்த நம்பிக்கை மாத்திரம் போதாது, அதற்கான நிச்சயம் வேணும். அதாவது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. அதாவது நம்பிக்கை வந்து எப்படின்னா, இப்போ அது விசுவாசமா மாறணும். அது வெறும் நம்பிக்கையா மாத்திரம் இருக்கக்கூடாது, அது அப்படியே விசுவாசமா மாறணும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு சுகம் வேணும்னா, நான் சுகமாயிருவேன் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கும் போது நம்மளோட விசுவாசமானது நம்பிக்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருகி நான் சுகம் ஆயிட்டேன்னு நம்ம வந்து வாயிலிருந்து வரணும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு சுகம் வேணும்னா நான் சுகமாவேன்னு சொல்லுவீங்களா, சுகம் ஆயிட்டேன்னு சொல்லுவீங்களா? இருக்கீங்களா?
வேதவசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் குணம் ஆனீர்கள்னு சொல்லுது. அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்களா, குணம் ஆனீர்களா? கேட்கலையா? வேதவசனம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் சொல்லுதா, குணம் ஆவீர்கள் சொல்லுதா? குணம் ஆனீர்கள் தான் சொல்லுது. ஏசப்பா எப்பவுமே சொல்லும் போது அவர் விசுவாசத்தை தான் சொல்றாரு. அல்லேலூயா. அவர் எப்ப சொல்லுவாருன்னா நம்பிக்கையில சொல்லல, குணம் ஆவீங்க அப்படின்னு சொல்லல, குணம் ஆனீர்கள். அல்லேலூயா. அது எப்படின்னா உங்களுக்கு அந்த சுகம் கிடைச்சிருச்சுன்னு தான் ஏசப்பா விசுவாசம் சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பண்ணணும்? நம்பிக்கையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு சுகம் வேணும், எனக்கு காசு வேணும், எனக்கு பலன் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் போக போக என்ன ஆகணும்? அது விசுவாசமாய் பலனாக பேசணும். ஏன்னா நான் சுகம் ஆயிட்டேன். யாராவது கேட்டா என்ன வியாதியா தான் இருக்கு, நான் சுகமாயிட்டேன்னா வேதவசனம் எனக்கு சொல்லுது நான் சுகமாயிட்டேன்னு சொல்லுது. அல்லேலூயா. வேதவசனம் எனக்கு என்ன சொல்லுது? நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு வேதவசனம். இப்ப சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீங்களா, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டீர்களா? ஏசப்பா எப்போ சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்பவே நம்ம என்ன பண்ணிட்டோம்? சுகமும் கிடைச்சாச்சு, ஆசீர்வாதமும் கிடைச்சாச்சு. எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு ஏசப்பா சிலுவையிலே கொடுத்துட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அது எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து ஒரு கார் ஒன்று வாங்குறீங்க. கார் ஒன்று வாங்கும்போது ஒரு பில்லுக்கு காசு எடுத்து கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பில் ஒன்று ரசீது கொடுத்துருவாங்க. ஆனா பார்த்தோன்னா கார் வந்து பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஆமா இல்லையா? போறீங்க, கார் ஒன்று புக் பண்றீங்க, காசு எல்லாம் கட்டிட்டீங்க, அதுக்கான ரசீது பில்லு கொடுத்துருவாங்க. ஆனா கார் வந்து உங்களுக்கு ஒரு வாரத்துல வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவான்னு சொல்லிடுவாங்க. இப்போ நீங்க வீட்டுக்கு போறீங்க, போயிட்டு என்ன பண்ணுவீங்க? இந்த பில் எடுத்துட்டு நான் கார் வாங்கிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து என்ன நினைப்பாங்க? கார் இல்ல, ஒண்ணு இல்ல, ஆனா காரு. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம கிட்ட என்ன இருக்கு? ரசீது இருக்கு. அதே தான் சொல்றேன், நம்ம கிட்ட என்ன இருக்கு? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன இருக்கு நம்ம கிட்ட? நம்மளுடைய சுகத்துக்கான ரசீது எங்க இருக்கு? நம்முடைய பலத்துக்கான ரசீது எங்க இருக்கு? நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கான ரசீது எங்க இருக்கு? எல்லாரும் பார்த்தோம்னா சிரிப்பாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சுட்டு போயிட்டார். ஆமென். சிலுவையிலே கர்த்தர் நமக்கான ஆசீர்வாதங்களை ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டு போயிட்டார். பார்க்கறவங்களுக்கு தான் அது நம்மளை பைத்தியக்கார மாதிரி தெரியும். ஆனா நம்ம விசுவாசமானது பெருகும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா எல்லா காரியங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா அந்த காணப்படாதவர்கள் நிச்சயமாங்கிறத பார்க்க போறோம். விசுவாசமான நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின், இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். காணப்படாதவைகளின், இப்ப நம்ம கிட்ட 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா காசு இருக்கு, போய் நம்ம கார் வாங்கலாம் நம்புவோம், காரை என்ன பண்ணிடுவோம்? வாங்கிடுவோம். ஆனா நம்ம கிட்ட இப்ப காசே இல்லை. இப்ப என்ன பண்ணுவோம்? காசே இல்லை, அப்படி எதுக்கு நான் கார் வாங்கணும் நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா வேதவசனம் எவ்விதமாக சொல்லுகிறது? காணப்படாதவங்களே நிச்சயம் நமக்குள்ள இருந்தா அதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்மளால கண்ணுல பார்க்கவே முடியல, அதுக்கான ஒரு பாசிபிலிட்டியே நம்ம கிட்ட இல்ல, இருந்தாலும் கூட நீ அதை விசுவாசினா அது உனக்கு ஆக கடவுது. அதுதான் வேதவசனம் சொல்றது. காணப்படாதவர்கள் நிச்சயம் தான் விசுவாசம். நம்பப்படுகிற உறுதி மட்டும்தான் விசுவாசம் சொல்லியிருந்தாருன்னா நம்ம நம்பிக்கை இருந்தாலே போதும் விசுவாசம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா வேதவசனம் அப்படி சொல்லல, நம்பப்படுகிற உறுதியும் விசுவாசம் தான், காணப்படாதவர்களின் நிச்சயமும் விசுவாசம் தான். அல்லேலூயா. காணப்படாதவர்கள் ஃபர்ஸ்ட் என்ன? காணப்படாதவர்கள் என்ன? கண்ணில் தெரியாததுதான் அது இருக்குன்னு நம்பினா அதுதான் விசுவாசம். கண்ணுல பார்த்தோம்னா இப்ப காத்து இருக்குன்னு சொல்றாங்க, நம்ம கண்ணுல பார்க்க முடியாது, அதுக்குன்னு காத்து இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சொல்லுங்க. நம்ம கண்ணுல வந்து காத்து பார்க்க முடியல, இப்படி பார்க்க முடியுதா? எதுவுமே தெரியல, கண்ணுக்கு காத்தையும் பார்க்கவும் முடியல, அதுக்காக காத்து இல்லைங்க அது எப்படி நம்ம கண்ணுலயே பார்க்கலாம் எப்படிங்க நம்புறதுன்னா? ஆனா இருக்கு. ஆமா இல்லையா? அலைவரிசையில் போய்கிட்டே இருக்குது, நம்ம கண்ணுல பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு ரேடியோ எடுத்து வந்து அதை எடுத்து டியூன் பண்ணோம்னா திடீர்னு பாட்டு ஓடும், செய்தி ஓடும். எப்படி ஓடுது? ஆனா நம்ம கண்ணுல தான் பார்க்க முடியும், அலைவரிசை பார்க்கவே முடியல. ஆனா ரேடியோல டியூன் பண்ணா மட்டும் எப்படி பாட்டு வருது? எஃப்எம்ல எடுத்து போட்டா மட்டும் எப்படி பாட்டு வருது? டிவி எடுத்துட்டு வந்து அதுல டியூன் பண்ணா திடீர்னு டிவி ஓடும். எங்க இருந்து ஓடுது? அந்த அலைவரிசை எங்கதான் இருக்குது? கண்ணுல பார்க்க முடியுங்கிறதுக்காக அது பொய்யல்ல, ஆனா இருக்குது. ஆமென். அதே போலதான் நம்முடைய கர்த்தரும் கூட. கண்ணுல பார்க்க முடியாத நிறைய பேர் என்ன சொல்றாங்க? கர்த்தர் கடவுளே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஆமென். கண்ணுல பார்க்க முடியாதுங்கிறதுக்காக அது பொய்யல்ல, அதை நாம் விசுவாசிக்கும் போது அது நம்முடைய விசுவாசத்துக்கு இன்னும் பலனாக இருக்கிறது. அல்லேலூயா.
கர்த்தரை நம்ம கண்ணிலே பார்க்க முடியல, கடவுளை நம்மளை பார்க்கவே முடியலன்னா அது பொய் என்பதல்ல, அதை காணாதிருந்து நம்ம விசுவாசிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நம்ம வேதாசம் சொல்கிறது நம்மளை சுத்தி ஆயிரக்கணக்கான தேவதூர்கள் நம்மளை பாதுகாப்பதற்காக இருக்காங்களாமா. இப்ப ஆனா நம்ம கண்ணுல பார்க்க முடியல, அதுக்காக பொய் நெய்ய முடியுமா? இப்ப நம்ம பக்கத்துல யார் இருக்காங்க? அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். வேதவசனம் என்ன சொல்லுது? நம்மளை சுத்தி தேவதூதர்கள் பாதுகாப்புக்காக இருக்காங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? காணப்படாதவை நிச்சயம் தான் விசுவாசம். உங்களை சுத்தி தேவதூதர்கள் இருக்கான்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அந்த தேவதூதர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள். அல்லேலூயா, அதுதான் விசுவாசம். நம்மளுடைய பக்கத்துல கர்த்தர் இருக்கான்னு வேதவசனம் சொல்லுது. அதை நம்ம பார்க்க முடியல, இருந்தாலும் நம்ம விசுவாசம்னா அதுதான் நம்முடைய விசுவாசம். அதுதான் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? காணப்படாதவர்களே நான் இனிமேல் விசுவாசிப்பேன். அல்லேலூயா. சுகம் என் கண்ணுல தெரியல, ஆமென். சுகம் என் கண்ணுல தெரியல, டாக்டரும் அது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, டாக்டரும் எனக்கு கிடைக்காது அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நீங்க அதை விசுவாசிப்பீங்க. அல்லேலூயா. அந்த சுகத்தை நீங்க கண்ணுல பார்க்க முடியல, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற சூழ்நிலை நீங்க எப்ப விசுவாசிக்கிறீங்களோ, இல்ல வேதவசனம் சொல்லுது காணப்படாதவர்கள் நிச்சயம் தான் அது விசுவாசம் சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. அப்ப டாக்டர் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், வேதம் சொல்றதா நான் நம்புவேன். எப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அப்ப அந்த சுகமானது நம்முடைய பலத்தில், நம்முடைய சரீரத்தில் அது கிரியை செய்யும். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிப்பீங்க, நான் இப்ப ஏழ்மையா இருப்பேன், நான் எப்ப பணக்காரனாலும் யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனா கர்த்தர் நமக்கான எல்லா காரியங்களுமே செய்து விட்டு போயிரு. நம்ம எப்ப காணப்படலாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, காணப்படலாம் எப்ப நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்மளுடைய விசுவாசமானது பெருக ஆரம்பிக்கும். எல்லா ஆசீர்வாதங்களையுமே பெற்றுக்கொள்ளும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? நம்புறீங்களா? சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? விசுவாசம் என்ன? நம்பப்படுகிறவையும் காணப்படாதவர்களின். அல்லேலூயா. எத்தனை பேர் சொத்து வாங்க போறீங்க? எத்தனை பேர் கார் வாங்க போறீங்க? எத்தனை பேர் வீடு வாங்க போறீங்க? எத்தனை பேர் உங்க சுகம் பெற்றுக்கொள்ள போறீங்க? எத்தனை பேர் வீட்டுல ஒரு நிம்மதியை பெற்றுக்கொள்ள போறீங்க? ஆமென். விசுவாசம் உங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நிறைவே பெற்றுக் கொள்கிறேன். அதே போல பாருங்க, விசுவாசத்தை பார்த்துங்க ரெண்டு பக்கங்கள் இருக்கு. ஆமென். இப்ப எப்படி காய்கள் எடுத்தோம்னா ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு சைடு பார்த்தோம்னா அரசாங்க முத்திரை இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தோம்னா அந்த தேச தலைவருடைய போட்டோவோ ஏதாவது ஒன்று இருக்கும் பாருங்க. இப்போ அதை எடுத்து ஒரு பக்கத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க அழிச்சிட்டீங்க, சுத்தமா அழிச்சிட்டீங்க. எடுத்து கல் எடுத்து இல்லை இரும்பு எடுத்து எல்லாம் தேய்ச்சிட்டீங்க. இப்ப கடையில போய் கொடுத்தீங்கன்னா கடைக்காரன் எடுத்து சுத்தி பார்த்துட்டு என்ன ஒரு பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களை பார்ப்பான். ஏதாவது வீட்டுல ஏதாவது அடிச்சிட்டு வந்துட்டியா, இல்லை ஏதாவது திருப்பி ஏதாவது பண்ணிட்டு வந்தியான்னு சொல்லி பாப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களா? ஒரு சைடு தான் இருக்கு, பரவாயில்ல இருந்தாங்க, இல்ல ரெண்டு சைடுமே ஒரே ஆச்சு தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தா வாங்குவாங்களா? இப்ப காய்க்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்குதோ அதே போல விசுவாசத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு. ஒண்ணு விசுவாசம், இன்னொன்னு கிரியை. ஆமென். நம்ம விசுவாசம் மட்டும் பத்தாது, அதை நம்ம கிரியைகளிலே காமிக்கணும். என்னங்க ஃபர்ஸ்ட் நம்ம கிரியை தேவையில்லை, விசுவாசம் தான் தேவைன்னு சொன்னீங்க. இப்ப கிரியை தேவைன்னா நம்மளுடைய கிரியைகளினால, நம்மளுடைய செயல்களினால நம்ம விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம விசுவாசத்தை கிரியைகளினால காண்பிக்கணும். அல்லேலூயா. நீங்க இப்ப கார் வாங்கிட்டீங்க, சாவு வாங்கிட்டீங்க, எந்திரிச்சு காருக்குள்ள உட்காராம காரு மேல உட்காந்துட்டு காரை போன்னா போமா? சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, போகுமா? கார் வாங்கிட்டீங்க, விசுவாசம் வச்சு காரெல்லாம் வாங்கிட்டீங்க, கார் சாவியும் உங்க கையில கொடுத்துட்டாங்க. நீங்க காருக்குள்ள உட்காராம கார் மேல உட்காந்துட்டு போ பானமங்கலத்துக்கு போ, சேரமங்கலத்துக்கு போனா போகுமா? அப்ப அங்க என்ன பண்ணணும்? காருக்குள்ள ஏறி போய் உட்காந்து சாய் போட்டு ஓட்டி போனாதான் போக முடியும். அப்ப விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு விசுவாசத்தையே பேசிட்டு இருக்காம விசுவாசத்தின் மூலமா நம்ம கிரியைகள் என்ன காண்பிக்கணும்? கிரியைகளை நம்ம காண்பிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அல்லேலூயா. அதுக்குதான் இந்த கார் டிரைவிங். நம்ம ஏதாவது ஒரு செயலை எடுத்து செஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? நாம அங்க போய் சேர முடியும். விசுவாசம் நான் நம்புறேங்க, நான் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தோம்னா எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. அதான் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம், எதுவும் நடக்கலன்னா நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆமென். ஒரு அம்மா இப்ப கூட நிறைய டைம் மெசேஜ்ல சொல்லியிருக்காரு, என் பையன் உருப்படவே மாட்டேங்கிறாங்க, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையன் உருப்படவே மாட்டாங்க, என் பையன் நாசமா போயிடுவாங்க, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நம்மளே எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? அது ஆகாதுங்க, அது நடக்காதுங்க, ஆனா ஜெபம் மட்டும் பண்ணுங்க. அப்ப அது நடக்குமா? நம்ம என்ன பண்ணணும்? அப்போ நம்ம விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லாம அதை கிரியைகளிலே காமிக்க வேண்டியதா இருக்கும்.
நம்ம என்ன பண்ணணும், அவங்க மனம் மாறதுக்கு, அவங்க விசுவாசிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஸ்டெப் என்ன பண்ணணும், எடுத்து வைக்கணும். அவங்களுக்கு வேதத்தை போதிக்கிறதுலையோ, இல்லை அவங்களுக்கு சபைக்கு வர வைக்கிறதுலையோ, அவங்களுக்காக ஜெபம் பண்றதுலையோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது நம்முடைய செயல்களினால அவங்க விசுவாசிக்க வைக்கிறதுலையோ, அந்த மாதிரி கிரியில் ஏதாவது ஒன்று செஞ்சாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. அந்த மாதிரி கிரியில் ஏதாவது ஒன்று பண்ணாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரசிக்கப்படுவாங்க. அதை காட்டிலும் அதை விட்டுட்டு அவ உருப்படவே மாட்டாங்க, அவன் எப்படிங்க ரசிப்பான், அவளை வேஸ்ட், சர்ச்சுக்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம என்ன பண்ணிட்டு முக்கி அழுது ஜெபம் பண்ணாலும் வரமாட்டார். வருவாரா? முக்கி அழுது பிறந்த ஜெபம் பண்ணாலும் வருவாரா? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் வருவாரா? அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? ஆமென். புரியுதா உங்களுக்கு? அவர்கிட்ட என்ன பண்ணணும், இயேசுவை பத்தி சொல்லணும், அவருடைய அன்பு பத்தி சொல்லணும், நம்மளுடைய செயல்களின் மூலமாக அவரை காட்டணும். நாம் இயேசுவை நம்மளுடைய செயல்களினால பிரதிபலிக்கணும். ஆமென். அதுதான் பாருங்க, விசுவாசத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. நாம் விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லாம நம்முடைய கிரியைகளின் மூலமாக நாம் அதை வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கு. டெய்லி ஜெபத்துக்கு வரதாக இருக்கட்டும், காணிக்கை தரதாக இருக்கட்டும், நம்ம உபவாசிக்கிறதையா இருக்கட்டும், அப்பேற்பட்ட காரியங்களின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட விசுவாசத்தை நம்ம வைத்திருந்தோம், கர்த்தர் நம்மளை தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதிப்பார், வேலைப்படுத்துவார். தொடர்ந்து நம்ம விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசத்தை பற்றி நம்ம நல்ல ஒரு டீச்சிங், நல்ல ஒரு செய்தி. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். நம்ம விசுவாசத்தினால தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு சொல்கிறாரு, நீ விசுவாசம் இல்லை அப்படின்னா அப்படிப்பட்ட ஒன்றை ஜெபம் பண்ணவே தேவையில்லை. அவன் காற்றினால் அடிபட்டு அலைகிறான், கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல ஒரு கருத்து சொன்னார் பாருங்க. விசுவாசத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. ஒன்று விசுவாசம், ரெண்டாவது கிரியை. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பார்த்தீங்கன்னா, நான் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று விசுவாசித்தார். அல்லேலூயா. நான் தொட்டால் சுகமாவேன் அப்படின்னு நினைக்கிறது விசுவாசம். கிரியை எது? அவரால் நடக்க முடியாது, உதிர போக்கா போகுது. ஆனால் இயேசுவின் வஸ்திரத்தை தொடணும் அப்படின்னா அவள் எந்திரிச்சு என்ன பண்ணணும், போகணும். அங்கே ஜனக்கூட்டம் அதிகம். ஒருவேளை கும்பலாக இருக்குது, நானும் வியாதியாக இருக்கிறேன், நான் எப்படி போய் நெருங்கிட்டு போய் தொடர்றது அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவன் என்ன பண்ணியிருக்க முடியாது, கிரியில காண்பிச்சிருக்க முடியாது. ஆனால் அந்த எந்த கும்பலையும் பார்க்காம, அந்த அம்மா பலவீனத்தையும் பார்க்காம, அவள் என்னத்தை விசுவாசிச்சாலும் அதை கிரியில காண்பிச்சான். அப்படியே கும்பலில் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டான். வசனம் சொல்றது, உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிடுச்சு. பாருங்க, விசுவாசமும் கிரியையும் சேர்ந்த அற்புதம் தான். அல்லேலூயா. ஆனா இது மெயின் என்னன்னா, விசுவாசம் இருந்தால் தான் நம்ம தேவனிடத்துல சேர முடியும். விசுவாசிக்கிறவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம விசுவாசத்த அளவுக்கு வந்திருக்கிறோம், நமக்கு விசுவாசம் இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம கிரியையில காண்பிப்போம். தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல வார்த்தைகளை கொடுத்து அருமையான சந்தோஷ் குமாரை கைகளை தட்டி நாம